பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூரான் தான் ஒரே ஆப்ஷன். Embrace the new era of learning 5D. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த மனுஷன் எப்போவுமே ஒரு இடத்துல உட்காரக்கூடிய மனுஷன் கிடையாது. அப்படி துள்ளி குதிச்சுட்டே இருப்பார். அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற மனுஷன் அப்படி படுத்துட்டு இருக்காருன்னா நம்பவே முடியல, சத்தியமாக நம்ப முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது பார்க்க போகிறோமேங்கிறதுக்கு அந்த ஒரு தாட்டே அந்த எனக்கு என்னால் தாங்க முடியல. மாரிமுத்து சாரை பொறுத்த வரைக்கும் மேம், நிறைய பேருக்கு வந்து அவர் உடம்புல இருக்க பிரச்சனையே சொல்லலை. தெரியாது, டெஃபினட்டாக தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஏதாவது நாங்கள் ஜாகிரதை சொல்லியிருப்போம், அறிகுறி சொல்லியிருப்போம் டெஃபினட்டாக. ஏன்னா அவர் ஆஃப் லேட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு லைஃப்பில். இப்போ தான் அவர் அந்த பேர், புகழ், பணம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு அந்த தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணணும் பண்ணணும், இன்னும் இன்னும் வேணும், இன்னும் பேர் வேணும், இன்னும் புகழ் வேணும், இன்னும் பணம் வேணுங்கிற ஒரு இதில் வந்த வேலையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தார். படம், ஆட், திறப்பு விழா, எனி ஃபங்க்ஷன், அது இது எங்கள் எதிர்நீச்சல் இருக்கவே இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்கிறது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். அதை அட்லீஸ்ட் நாங்கள் அவருக்கு சொல்லியிருப்போம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம் நாங்கள். அது எங்களுக்கு டெஃபினட்டாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. அங்கே டப்பிங் தியேட்டரில் கமலேஷ், என்னுடைய 2வது பையனாக நடிக்கிற ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் டெஃபினட்டாக அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட் தெரிஞ்சிருந்தா அப்போது அவ்வளோ வேர்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சம்திங் மஸ்ட் பி ராங்னு சொல்லிட்டு அவர் கூடவே போயிருப்பார். அவர் கூப்பிடல, அட்லீஸ்ட் அவர் வந்து கமலேஷ் பா என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லியிருந்தா அது வேற மாதிரியே இருந்திருக்கும். பட் ஹார்ட் பேஷண்ட் தெரிஞ்சிருந்தா கமலேஷே அவரை கூட்டிட்டு போயிருப்பாரு, அவர் விட்டுருக்க மாட்டார். அப்படி அது வந்து அது எதுக்காக மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரியாது. பட் இட்ஸ் அ வெரி பேட் திங். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அது வேற மாதிரியா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. கூட நடிச்சுட்டு இருந்து கிட்டத்தட்ட 25 நாள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றீங்க. திடீர்னு என்னடா இப்போதானடா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. கூட பார்த்தா இல்லை, அன்னைக்கு ஷூட்டிங் அவருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஷூட்டிங் கிளம்பியாச்சு, வீட்டிலேருந்து ஷூட்டிங் கிளம்பியாச்சு. அவரை அங்கே ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். பாதி வழியில் இருக்கும்போது மேனேஜர் ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்னாரு. விளையாடுவியா என்ன, எனக்கு மட்டும் கேன்சல் எதுக்கு அப்படின்னா, கேன்சல்னா எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் கேன்சல் ஆன. அம்மா நீங்கள் பதட்டப்படாமல் கேளுங்க, இந்த மாதிரி அவருக்கு மாரடைப்பு வந்து என்னால் நம்பவே முடியல. என்ன சொல்கிற, பைத்தியக்காரத்தனமாக பேசாத, என்ன சொல்கிற நீ எப்படின்னு அப்போவே கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் கற்றுட்டு ஆமாம்மா உண்மைதான், நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம், கிளம்பி போயிட்டுருக்கோம் சூர்யா ஹாஸ்பிட்டலுன்னு சொன்னாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு அப்போ அழ ஆரம்பிச்சது தான். என்னால் நிப்பாட்டவே முடியல. பிகாஸ் அது நிஜமாவே நம்ப முடியல. ஒன்று, அது அந்த பயங்கரமான ஷாக். அது அந்த ஷாக் வந்து வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால். போச்சு. பொண்ணு எவ்வளோ பிடிக்கும்ன்றது எங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு பேசும்போது. ஆமாம், பொண்ணு இல்லை, பையன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, அவங்கள அவ்வளோ உயிர் அவருக்கு. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு எப்படி போயிட்டார் மனுஷன்னு எனக்கு தெரியல. ரொம்ப 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 ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கிற மனுஷன். அவருக்கு என்னென்னா, இத்தனை வருஷமாக நம்ம கொடுக்க முடியாதது இப்போ எல்லாம் அள்ளி கொடுக்கணும், நம்ம பொண்டாட்டிக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கணும், இப்படி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ரொம்ப ஒரு அந்த ஒரு மூட்லேயே இருந்தார் அந்த மனுஷன். அதனால தான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அவர் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தவறாக போச்சு, அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு முடிவு. ரொம்ப அடிபட்டு ஏன்னா இப்போ அந்த கிராமத்தில் 40 குடும்பம் தான் இருக்குன்றாங்க. அவ்வளோ இல்லை இல்லை, இது இவ்வளோ அவங்க பேக்வேர்டு ஃபேமிலின்னு, இவ்வளோ பேக்வேர்டு ஏரியாலேருந்து வந்திருக்காருன்னு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லுவார் எப்போவுமே, மேடம் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மேடம், வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம் மேடம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்ட நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறது சொல்லுவார். பட் இவ்வளவு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காருங்கிறது இப்போ தெரியுது எங்களுக்கு. அப்போ அவ்வளவா தெரியாது. ஏதோ சொல்கிறாரு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு போகிறது கூட 15 கிலோமீட்டர் நடந்து போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரியுது. அவங்க அக்கா ஒருத்தர் பேசியிருக்காங்க, அவங்க பேசும்போது மை காட் எவ்வளோ கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
அதனால தான் என்னமோ அவர் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிடணும், எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், என் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏழைன்னாலே பிடிக்காது. எதுக்கு மேடம் ஏழையா இருக்கணும்? செத்து போயிடணும் அவங்க. ஆ ஏழையா இருக்கக்கூடாது, கஷ்டப்படணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். அப்படி ஒரு அவருடைய எண்ணங்கள் அப்படி இருந்தது. அப்படிதான் பேசுவார். ஏழையாவே இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஏழைத்தன்மைய அவர் எவ்வளோ வெறுத்திருக்காரு, எவ்வளோ அனுபவிச்சாதான் இருக்கு. அனுபவிச்சிருக்காருங்கிறது இப்போ எங்களால உணர முடியுது. இப்போ என்னன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணல, ஒரு வீடு கிட்டத்தட்ட அதுதாயா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கனவு இல்லம், கனவு இல்லம், கனவு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ரூம்ல என்னென்ன அவர் டெக்கரேட் பண்ணணும், என்னென்ன வால் பீசஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு, என்னென்ன ஃபோட்டோஸ் ரெடி பண்ணியிருக்காரு, இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும். நான் காலையில் காஃபி வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துக்கிட்டே நான் காஃபி குடிக்கணும். இப்படியெல்லாம் அவருடைய கனவுகள் எல்லாம் சொல்லுவார். அந்த கனவு இல்லத்தை முடிக்கவும் முடியல, அதனால ஒரு நாளும் வாழ முடியல. பையன் கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணு கல்யாணம் முக்கியமா பண்ண முடியல. அவர் டெஃபினட்டா எவ்வளவோ கனவுகள் கண்டிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல இருப்பாரு. கிட்டத்தட்ட இப்போ அந்த நீங்க சொல்ற புகழ் எல்லாமே இருக்கிற டைம். இப்போ அவர் எந்த செஞ்சாலும் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கும், இண்டஸ்ட்ரியே திரட்டி வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டாரு என் மனுஷன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு அவர் ஒய்ஃப் முகம் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் அந்த அம்மா வந்து 27 வருஷமா என்னமோ வச்சிருச்சு கல்யாணம் வெட்டிங் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கு. எவ்வளோ படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டங்கள், இவருடைய கஷ்ட காலத்துல எல்லாம் துணையாக இருந்து தங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து அவரை வந்து அப்படியே காப்பாற்றிட்டு வந்து இப்போதான் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோங்கிற நேரத்தில் இப்படி ஒரு ரொம்ப ட்ராஜடி இது. அவர் எங்கே போனாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தான் போவார். யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தான் போவார். ஸோ ஹி வாண்ட்ஸ் அவங்க எல்லாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எனக்கு ஒரு பட்டம் கிடைச்சது இப்போது சன் டிவியில், அவருக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர். அதுக்கு எல்லாத்துக்குமே பொண்டாட்டிய ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. ஸோ என்னுடைய புகழ் அவளுக்கும் பங்கு வேணும். ஏன்னா என்னுடைய கஷ்டத்தில் அவள் பங்கு போட்டிருக்கா. நம்ம எல்லாரும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அது கற்பனை கூட பண்ண முடியாது. மனைவி பற்றி என்னென்னா சொல்லியிருக்காரு மேம் உங்ககிட்ட? அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாட்டி இதுதான் சொன்ன, எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்கள் வைஃப் பாடுவாங்களான்னு கேட்டேன். இல்லை மேடம், அதுன்னு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு, அதுக்கு என்னம்மா தெரியும் அப்படி. நான் சொன்னேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, வாத்தியாரை வச்சு கற்றுக் கொடுங்க, எப்படிப்பட்ட ஒரு கலையாக இருந்தாலும் கற்றுக்கிறதுக்குள்ள தப்பே கிடையாதுன்னு. இப்போ எப்படி மேடம் அவளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தார். நான் நினச்சேன் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, தம்பி எப்படியாவது அப்பா இல்லாத நேரத்தில் அம்மாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துடு, அம்மா பாட்டு பாடினா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாரிமுத்து சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகணும், நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் தான் சந்தித்தோம். அப்போ இவரெல்லாம் இப்படி ஒரு நடிகர்னு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் தெரியாது. ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் கூட அவ்வளோவா எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுவே பேசிக்கிட்டு அப்படி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் போக 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 அந்த மனுஷன் அந்த கேரக்டருக்கு உள்ளே போயிட்டு என்னென்னமோ பேசுவார், என்னென்னமோ பண்ணுவார். அவரது அந்த கேரக்டர் வந்து அது, ஆனால் அவர் என்ன பண்ணாலும் அந்த கேரக்டரில் அப்படியே ஒத்து போய் வரும். ஒரு எங்களுக்கு எல்லாம் ஒரு போக போக தான் தெரிஞ்சது. ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா தெரியாது. இப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த கேரக்டரு இவருக்காகவே செதுக்கப்பட்டது, இவருக்காகவே செதுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தாய் இருக்கும்போது மகன் இழப்பு வந்து அது அவங்க அம்மா பற்றி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இருக்குமா இன்னும் குழு கிளம்பி, அது ஜாக்கெட் கூட போடாதுமா, இந்த இப்போ வில்லேஜில் இருக்கிற பொம்பளை
அப்படின்னு அம்மா பற்றி பேசுவார். அம்மா பற்றி, அப்பா பற்றி. அப்பா தான் ஏம்மா ஏய்ங்கிறது அவங்க அப்பா சொல்கிற வார்த்தையா அது. இந்தம்மா ஏங்கிறது. எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தையை நான் அப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் சாதாரணமாக தான் சொன்னேன், அது இப்படி ட்ரெண்டாக ஆகிடும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்வாரு. இந்த புகழ்லாம் அவரை ரசிக்க ஆரம்பிச்சாரு. பயங்கரமாக ரசிக்கிறாரு. அவர் வந்து ரசிக்கிறதுலேயே அவர் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சொல்லுவார், என்ன மேடம் எங்கே போனாலும் என்ன மேடம் என்ன மேடம் அது வரவேற்பு, அது மற்ற ஆர்டிஸ்ட் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க மேடம், என்கிட்ட வந்துடுறாங்க எல்லாரும் கும்பலாக என்கிட்ட வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனி ஹியூமன் ஒரு ரசிக்கிறவச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எனக்கே வந்து வெளியில் போனால் விசாலாட்சின்னு சொன்னாலே அது ஒரு சந்தோஷம். ஸோ ஆதிகுணசேகருங்கிற பேர் வந்து அத்தனை பேர் அது விரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு அத்தனை ஃபோன்ஸ் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாரு வெளியில், ட்விட்டர்லேயோ இதுலேயோ கொடுத்துட்டார் போல இருக்கு. அவர் என்ன நினச்சாருன்னா யார் பெரிய ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்கன்னு. அவருக்கு வர்ற ஃபோன்ஸ் வந்து 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 அவரால் முடியல, பதில் சொல்ல முடியல. அப்புறம் அப்படியே அந்த நம்பர் மாற்றிட்டார். ஸோ ரசிக்கிறாரு. அவருடைய புகழை ரொம்பவே ரசிக்கிறார். நீங்களும் சார் அவர் பாடும்போது நீங்கள் அவரை பார்த்ததும் நிறைய ஷேர் ஆகிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட்டை பார்க்கும்போது ஆனால் கூட இல்லையே அக்செப்டே அந்த ஷோவில் தான் ஒரு ஏதோ ஒரு சாங் பாடும்போது நான் பதில் பேச முடியாத தண்ணி தெளிக்கும், தண்ணி அப்படி ஸ்ப்ரே பண்ணும். அவர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி தெளிச்சுதான். எல்லாரும் சொன்னாங்க தண்ணி மூஞ்செல்லாம் தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னாரு. சரி என் பிள்ளைக்காக நான் பண்ணிக்கிறேன், இன்னொரு வாட்டி போடுங்கப்பா அப்படின்னு. இன்னொரு வாட்டி போட்டாங்க. போட்டு தான் அவர் வந்து டவலால் அவரே தொடச்சி விட்டாரு. என்ன அம்மா பிள்ளை பாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து பெரிய வயசு வித்தியாசம் இல்லைன்னாலும் அம்மா பிள்ளை மாதிரி தான் பழகியிருக்கோம் நான். இப்போ என்னன்னா வேல் ராமமூர்த்தி சார் தான் இந்த ரோல் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது, நிஜமாவே தெரியாது. அவர் வேல் ராமமூர்த்திங்கிறது பேர் இப்போ தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். பட் அவரை பற்றி சொல்லும்போது சில படங்களில் அவரை பார்த்த ஞாபகம் இருக்குது. ஐ டோன்ட் நோ, அவரும் ஃப்ரீயாக இருக்கணும், அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னு தெரியாது. என்ன சொல்கிறது, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் எல்லாரும் அந்த மாதிரி. ஏதாவது ஏதாவது ஜோக் பண்ணுவாங்க பசங்க, ஏதாவது ஜோக் பண்ணால் அம்மா கூட அம்மா கூட பண்ணுற ஜோக்கா அது, அம்மா கூட பேசுகிற விஷயமா அது அப்படின்னு கோச்சிப்பார். அதெல்லாம் இருக்கு. நல்ல மனுஷன். அதனால தான் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கு. வி நெவர் எக்ஸ்பெக்டட். ஆதிகுணசேகரன் கேரக்டர் பண்ணுற மாரிமுத்து இப்படி பாதியில் எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவாருங்கிறது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அது எவ்வளோ பெரிய இழப்புங்க எதிர்நீச்சல் டீம்? ரொம்ப பெரிய இழப்பு, ரொம்ப 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 பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவர் எவ்வளோ நெகட்டிவ் கேரக்டராக இருந்தால் கூட ஹீஸ் பெரிய பிள்ளை வீட்டுக்கு. அம்மா வந்து முதல்ல இருந்து பையனை சப்போர்ட் பண்ணிட்டு தான் வருவா. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் கஷ்டப்பட்டு பண்ண சாம்ராஜ்யம் இது. இது வந்து யாருக்கோ போயிடுறதுங்கிறது ஒத்துக்கவே முடியாது இந்த அம்மாக்காரிக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ இவங்க எல்லாருமே கூட, இப்போ மருமகளுங்க எல்லாருமே கூட அவருக்கு எகெனிஸ்டாக பேசினாலும் அடுத்த ஷார்ட் முடிஞ்சு டேக் முடிஞ்சு அடுத்த நிமிஷமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். வந்து அவர் ஃப்ரீ நேரத்தில் வந்து ஜோக் பண்ணுவார், ஜோக்ஸ் சொல்லுவார், பாட்டெல்லாம் பாடுவார். பாட்டெல்லாம் பாடுறதுன்னா பாட்டாக பாட மாட்டார், அது கவிதையாக சொல்லுவார். அது வைரமுத்து சார் எழுதின பாட்டெல்லாம் சாதாரணமாக பாட்டாக கேட்டுருந்தோம் நாங்கள். பட் அதில் உள் மீனிங்கு, அது கரெக்டான வேர்ட்ஸ் இவர் சொல்லும்போது அப்போ தான் புரியுது, ஓ இதுக்கெல்லாம் இவ்வளோ மீனிங் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாங்கள் க்ளோஸாக இருந்துக்கிட்டு சடனாக அந்த அந்த மனுஷனை காணோங்கிறது அது ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலி பெரிய இழப்பு, ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு. பிள்ளை நல்லா படிக்க வச்சுருக்காரு, பொண்ணு நிறைய படிச்சிருக்கா, நல்லா படிச்சிருக்கா. கண்டிப்பாக அந்த பையன் வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட எல்லாம் பேசின விதம் பார்த்தா ரொம்ப தைரியமான பையங்கிறதா தெரியுது. ஸோ ஐ திங்க் ஹி வில் டேக் கேர். குடும்பத்தை காப்பாற்றுவான்னு எனக்கு தோணுது.
ஸோ பொண்ணு கல்யாணம் தான் முக்கியமாக, பொண்ணு கல்யாணம். அந்த பையன் பண்ணுவான், அவர் கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ சேர்த்திருக்கார், பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்திருக்காரு, அதெல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் எதிர்நீச்சல் குடும்பம் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. நாங்கள் ஒரு குடும்பமாக போய் கண்டிப்பாக எல்லா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள். அதனால் மரிமுத்து, டோன்ட் வரி, யுவர் ஃபேமிலி வில் பி டேக்கன் கேர். டூர் பிளான் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூர் போகணும்னா டூர் ஆன் தான் ஒரே ஆப்ஷன். New Way Learning through 5D.